வணக்கம் இடமலம் நேயர்களே. வாழும் கலைஞரே, விஆர்எஸ் எடுத்த இளைஞரே. வாழா வெட்டியா? ஏங்க, வாழும் கலைஞரே, வெட்டியா இருப்பார் அவரு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்த இளைஞரே. வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி மக்கள் அனுப்பிட்டாங்க. வாலண்டியரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் இருக்குல்ல. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்னா என்ன தெரியுமா? நம்ம போய் ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்குறது. சரி. போடா வெளிலேருந்து கழுத்தை பிடிச்சி எழுதுனா டிஸ்மிஸல். எப்படி சொல்கிறீங்க? அதாவது ஒருத்தங்க நல்லா உயரத்தில் இருக்கும்போது அவங்கள அடிக்கலாம், இப்படி படுத்துட்டு இருக்கும்போது அவங்கள எழுப்பி அடிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க, இவங்க படுத்துட்டுல புதஞ்சி போனதுக்கப்புறமா தோண்டி எடுத்து அடிக்கணுங்க இவங்கள அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக ஆடினாங்க இவங்க. இவர் வந்து மெரினா பீச் கிட்ட விடாதீங்கப்பா, ஏதாவது சமாதியை தோண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு இருக்கிற விருப்பில். அடுத்து சூர்யா நடித்த கருப்பு சாமியை தான் நீங்கள் பார்த்துப்பீங்க. கருமாந்திர சாமி முடிக்கவே இல்லை. சூரியனே இங்கே ஒரு கருப்பு சாமியாக இருக்கிறத ஆழ்வார்பேட்டையில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ சொல்லுங்க. அதான் கருமாந்திர சாமி. திருஷ்யம் கூட 3வது பார்ட் வருது. இது திருஷ்டி பொம்மை. எங்க ஸ்டாலினுடைய ஆட்சி 2வது பார்ட் வரவிடாம பண்ணிட்டீங்களா? கடுப்பாவீங்களா? ஹாண்டா வைரஸ் கடுப்பாவீங்களான்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு சொல்லணும். இதான் கருணாநிதி பயன்படுத்துவார்ல. யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்களெல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள், பிச்சைக்காரர்கள், அறிவில்லாதவர்கள். மைக்கேல் அப்படிங்கிற படம் நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சனை பத்தி எடுத்திருக்காங்க. நடையே நடனமா இருக்கக்கூடிய கலைஞர். சைக்கிள் அப்படின்னு படம் எடுத்துருக்கணும். ஏன்னா சைக்கிள்ல தானே போவார். அதுவும் மோட்டர் வச்ச சைக்கிள். கண்ட்ரோல். நடுநிலை ஊடகவாதியா இருக்கீங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸையே எங்க ஸ்டாலின் ஆட்சி திரும்பி வந்தாதான் திறந்து விடான்னு இருக்காண்டா ஈரான்காரன். ஈரான்காரன் மூஞ்சில பூரா விட்டுருவான். இப்போ அங்க போனா ஹாண்டா வைரஸ் வந்தாலும் அதை ஃபேண்டால போட்டு கூலா குடிக்கக்கூடிய ஒரு முதல்வரை இப்படி வீட்டிலேயே உட்கார வச்சிட்டீங்களே. அதான் வீட்டிலே உட்காந்து கூழ் குடிங்கன்ட்டாங்க. மொத்தத்துல நம்ம தமிழக முதல்வர் முன்னாள் சரி, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஸோ நம்ம தமிழக முதல் தனலட்சுமியா இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்னி உருவினாங்க. ஐயோ, என்னங்க நீங்க எது சொன்னாலும் இப்படி சொல்றீங்க. நம்ம தமிழக முதல் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கிஷோர் ப்ளீஸ். சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே மக்கள். நம்ம முன்னாள் முதல்வர் ஐயோ தொடச்சுக்கோங்க இந்த துண்டா. ஐயோ, அதைத்தான் மக்களும் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ டிவிகேவின் விடியலுக்கே விடிந்ததுங்கிறாரு. மனசாட்சியே இல்லாம மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படையலை போட்டாங்க. புது முதல்வரோட ஆட்சியில ஒரு புத்தம் புதிய ஷோவா நாங்க வந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம், தொடர்ந்திருக்கோம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் கமலுக்கும் வாய்க்கா தகராறு. நாங்க 2 பேர் வந்து தலைமைச் செயலக வாசல் வெளில அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா வீடியோக்கிலையும் வந்து கமெண்ட் போட்டு பொருளையை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க. அது அரசியல் ரீதியா நாங்க வேறு கருத்துக்கள்னால எங்களோட நட்பு தொடரும். எப்படி வந்து ஸ்டாலின் விஜயோடைய கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சாரோ அதே மாதிரி தான் வந்து கிஷோரும் என்ன வீட்டுக்கு ஸ்டூடியோக்குள்ள கையை அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. வணக்கம். சரி, வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு மேலே நான் வந்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு ட்வீட்டு தலைவரே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்வீட் தான் 1.5 நாளாக ஃபுல்லாக வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. ராசா, நீங்கள் வந்து நம்ம இந்த புத்தகங்கள் படிக்கக்கூடியவர், எதிரும் புறமா வந்து கேள்வி கேட்கக்கூடியவர், சுத்த தமிழில் நிறைய புத்தகங்கள் படித்து நீங்கள் கட்டுரை காத்து திருடன் ராஜா என்ன எழுதியிருக்காருன்னா, என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்தது, எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்ததார், இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? துணை வீணு சூட்டு. உங்க வரலாறு ஏங்க, எனக்கு அந்த விடுகதையே புரியலங்க. தென்னை மரம் இளநீரை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுக்குதான். இந்த மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவங்க தானே நீங்க. அப்புறம் என்ன இல்லைங்க, துணை வீணு இது பெயர் சூட்டலாம். என்ன பெயர் சூட்டலாம்னா துணை வீணு சூட்டு. யார் வேண்டான்னது சர்க்காசம் பண்ணிருக்காருன்னு தெரியுது. அது என்னன்னு இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணாரு. ஆமா, அதை டெலீட் பண்ணிட்டாரு போல. அதையும் படிங்க. அது எங்கன்னு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. சொல்லுங்க என்ன, அது என்ன பண்ணி பேசியிருக்காருன்றதையும் நான் இப்போ எடுத்து தரேன். அது சர்க்காசம் இல்லை, ஆர்காசம். என்ன ஏங்க, உண்மையாங்க, நான் போய் சொல்லலை. இதை பாருங்க, நான் படிக்கிறேன். நீ படித்தா தெரிய வேண்டாமா? அதெல்லாம் அதனால தான் ஊருக்கே தெரிய வேண்டாமா? அதாவது முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டுக் கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி
பாருங்க அந்த வார்த்தைகளை பாருங்க. பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை. இந்த புணர்ச்சி மட்டும் எனக்கு புரியுது, மற்ற எதுவுமே புரியலங்க. அதாங்க மேட்ரு. அதாங்க மேட்ரு பண்ணுறது. அதாவது ஆ, பூ முடித்தவனை ஓகே. புறந்தள்ளி, பூ முடிப்பது என்பது என்ன? இப்போ அந்த திருமணம் செய்வது. திருமணம் செய்வது. சரியா? ஓ. திருமணம் என்பது என்ன? புணர்ச்சிக்கு மட்டும்தானா? இல்லைங்க. ஏண்டா உங்களுக்கு வேட்டையை தூக்குறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? வேற எந்த சிந்தனையுமே இருக்காதா? இரு மனங்கள் இணைவது தான் திருமணம். சரியா? அந்த இரு மனங்கள் இணைவதில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த காம விவகாரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு பகுதி தான். வாழ்க்கை முழுவதும் ஒருவரை நாம் கரம் பிடிக்கிறோம் அப்படின்னு வரும் பொழுது, அப்போ நீ வந்து பூ முடித்தவள் அப்படின்னா என்ன சொல்ல வர நீ? உன்னோட அதாவது மனைவி என்பவள் ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ற நீ. மனைவி என்பவள் புணர்ச்சிக்காகத்தான், அதுக்காக மட்டும் அல்லது மனைவி என்பவள் புணர்ச்சியை மட்டுமே எதிர்பார்க்கிறாள். இந்த ரெண்டு தாட் ப்ராசஸ் தான் உங்ககிட்ட இருக்கு. சரியா? எதோட நீ ஒப்பிடுற? ரொம்ப கொச்சையா இருக்கு இது. கேவலம். ஒரு 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 மத்திய அமைச்சராக இருந்தவர், ஒரு எம்பியாக இருந்தவர் பேசுகிற பேச்சாங்க இது. இதில் வந்து பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவது தவறு இல்லை. பெரியாரின் காலதேச வர்த்தமான பெரியார் வரை இழுத்துக்கிட்டாருல்ல. அப்புறம் வேற எப்படி? காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமக்கேன்னு. அசிங்கமாக இல்லை உனக்கு? நீ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை, அதாவது திருமாவளவனா ஒரு கடந்து எடுத்த ஐட்டம்னு சொல்கிறாரு. ஐயோ, சரியா? இது ஒரு பக்கம். ஆனால் திருமாவளவன் மட்டும் நீ கேவலப்படுத்தலை, நீ ஒட்டுமொத்த பெண்களை கேவலப்படுத்துகிற. நீ என்ன சொல்கிற? ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் என்பது புணர்ச்சிக்காக மட்டும்தான் நீ சொல்கிற. வேற எப்படி எடுத்துக்கணும் இதை? இல்லை ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஏன் வைத்து எப்பவுமே இவருடைய வார்த்தைகள் எல்லாம், இவர் வந்து இத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் இவர் இன்டலெக்சுவல் அப்படின்னு வேற இவருக்கு ஒரு இது, அதாவது அறிவாளி, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. இன்னும் சொன்னால் ஒரு கருணாநிதியும் கிடையாது. சரியா? கெட்ட வார்த்தைகளை தவிர்ப்போமே. சொல்கிறேன் நான். இன்னைக்கு இவர் பேசக்கூடியதெல்லாம் என்ன? கள்ள குழந்தை. யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசினது. ஆமாம், அப்போ அவர் கூட கொஞ்சம் கண்ணீர்லாம் விட்டு அழுதார் அந்த டைம். கள்ள உறவில் பிறந்த குழந்தைன்ற மாதிரி அவர் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி கள்ள உறவில் பிறந்த குழந்தைன்னா அவரோட தாயாரை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. இதை நீங்கள் ரொம்ப அனாயசமாக நீங்கள் பேசிட்டு உங்களால் போக முடியுது. சரியா? அனாயசமாக யாரை வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் போக முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன? சமூக நீதி, பகுத்தறிவு. எந்த பகுத்தறிவு வந்து இதை பற்றி பேசுது? உணர்ச்சி என்பது இரு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயம். நீ யாரா ராஸ்கல் அதை பற்றி பேசுறதுக்கு? பகுத்தறிவுக்கு டோட்டலி ஆப்போசிட். நீ யாரு ராஸ்கல் அதை பற்றி பேசுறதுக்கு? நீ பேசக்கூடிய அடுத்த வரி ஈவேரா எடுக்கிறிய, இதே ஈவேரா திருமணம் கடந்த உறவுகள் பற்றி என்னென்ன பேசியிருக்காருன்றதை நம்ம எடுத்து வச்சு விவாதிப்போமா? அப்போ என்னன்னா, திமுகவுடைய வலி என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஸ்டாலின் தொடரட்டும்னு வெற்றி பெற்ற அல்லக்கைகள் தான் இவர்கள் எல்லாருமே. இவங்க ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்டோ இவர்கள் வந்து செய்தது அசிங்கம். அதை யாரும் நியாயப்படுத்த முடியாது. திமுகவுடைய கோபம் நியாயமானது. ஏன்னா ஸ்டாலின் தொடரட்டும்னு சொல்லி ஸ்டாலினுடைய தொண்டர்கள், அதாவது திமுகவுடைய தொண்டர்களின் அடிப்படையில் தான் நீ வெற்றி பெற்ற. வெற்றி பெற்றுவிட்டு நீ போயிட்டு ஸ்டாலின் தொடரக்கூடாது, தீய சக்தி என்று சொல்லி வாக்குகளை சேகரித்த நபருக்கு அந்த மை காய்வதற்கு முன்னாலேயே நீ ஆதரவு தெரிவிக்கிற, அமைச்சரவையில் இடமும் பெறுற அப்படின்னாக்க அது உண்மையிலேயே திமுகவுக்கு செய்த துரோகம்தான். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. மாற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இல்லை விசிகாவாக இருக்கட்டும், செய்தது அப்பட்டமான அசிங்கமான ஒரு சுயநல அரசியல். ஆனால் இந்த சுயநல அரசியலை விமர்சிப்பதற்கு வேற வார்த்தை கிடைக்கலையா? இல்லை வேற ஆள் கிடைக்கலையா? இன்னொன்று பார்த்தீங்களா, வேற ஆள்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் மேலே விமர்சனம் வச்சாருனாக்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துரைமுருகனை வச்சு பதில் கொடுப்பாங்க. ஓ, ஒரே சமூகம் அந்த மாதிரி. சரியா? இப்போ தேவர் சமூகத்திலேருந்து
தினகரன் ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சாருன்னா உடனே அந்த சமூகத்தை சேர்ந்த நபரை வைத்து ஒரு பதில் விமர்சனத்தை கொடுப்பாங்க. இப்படி அந்தந்த சமூகத்தை வைத்து கொடுப்பது இதான் இவங்களுடைய சமூக நீதி. இப்போ ஸ்பெக்ட்ரம் ராஜாவை ஏன் கொண்டு வராங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் ராஜா இப்போ திடீரென்று புரிந்து விட்டது. ஏன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா எப்போல்லாம் கையில் எடுப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதே கருணாநிதி, இதே ஸ்பெக்ட்ரம் ராஜா அயோக்கியத்தனத்தில் ஈடுபட்டு ஊழல் செய்த பொழுது ஊழலுக்கு பதில் சொல்ல வேண்டும், விளக்கம் கொடுக்க வேண்டும். இதை மாதிரி உங்கள் மீது குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா கருணாநிதி சொன்ன பதில் என்ன? ராசா ஒரு தலித். அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் நீ அதை கொண்டு வர இதுக்குள்ள? டர்ட்டி பாலிடிக்ஸ். இந்த டர்ட்டி பாலிடிக்ஸை ஆரம்பத்திலே கருணாநிதி காலத்திலிருந்து இதுதான் இவர்கள் செய்கிறார். இதே கனிமொழியை பற்றி பேசினார் யாரு? கருணாநிதி. என்ன பேசினார்? எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும் என்ன பேசினார். தந்தி டிவி எழுதிட்டாங்க, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி விரிவாக எழுதிட்டாங்க. கலைஞர் டிவிக்கு பணம் பெற்ற அந்த ஊழல் வழக்கை பற்றி எழுதினதுக்கு கருணாநிதி எழுதுகிறாருங்க, கனிமொழி நாடார் வீட்டு பெண் என்றும் பாராமல் அவரை பற்றி தந்தி குழுமம் எழுதுகிறதுன்ட்டு. நீங்கள் எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், முதல்ல கருணாநிதி நாடாரா? இல்லை. அப்போ கருணாநிதியுடைய மகள் கனிமொழி எப்படி நாடாரா முடியும்? டெக்னிக்கலி வாய்ப்பு இல்லை, நாட் பாசிபிள். ஒன்று. ரெண்டாவது, தந்தி டிவிங்கிற பத்திரிகை, அதை நாடார் குழும பத்திரிகை என்று அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பூநூல் பத்திரிகைன்னு சொல்லுவாரோ. தினமலர்னா பூநூல், தந்தினா நாடார், இப்படி நீங்கள் ஒன்றுத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப தெளிவாக நீங்கள் சாதியை மையமாக வைத்து தான் உங்களுடைய அரசியல், உங்களுடைய எண்ண ஓட்டம், உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்குது, தெளிவாயிடுது இல்லை? இது என்ன மாதிரியான பேச்சு இது? நாடார் வீட்டு பெண் என்றும் பாராமல் தந்தி அவரை பற்றி தந்தி குழுமம் அவரை பற்றி பேசுகிறதுன்றது என்ன மாதிரியான அரசியல், என்ன மாதிரியான சிந்தனை? அதோட தொடர்ச்சி தான் அதோடைய நீட்சி, தொடர்ச்சி இல்லை, அதோடைய நீட்சி. ஆனால் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை ட்வீட்டை பார்க்கணுமே, ரொம்ப கனிவோட ஒரு தாய் அன்பு உள்ளத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தோழமை கட்சிகள் நிறைய ஏறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தாய் அன்பும் கிடையாது, நாய் அன்பும் கிடையாது. நீ திட்ட வேண்டாம் அப்படின்னா கால் பண்ணி எவனும் வாயை திறக்காதீங்கன்னா எவனும் பேச போகிறது இல்லை, திட்ட வைக்க வேண்டியது. இது வந்து இவங்களுடைய வழியாக இவங்க செய்யக்கூடிய வேலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திட்ட வேண்டாம், உடன்பிறப்புகளே உளுத்தம்பருப்புகளே திட்ட வேண்டாம் அப்படின்னா திட்டுங்கன்னு அர்த்தம். ஓகே, திராவிட மொழியில் சரியா? இது கருணாநிதிக்கு சொல்லணும்னா 2001 எழுதுகிறார், கடிதம் எழுதுகிறார். உடன்பிறப்புகள் ஆனால் உளுத்தம்பருப்புகளுக்கு கடிதம். இந்த கடிதம் என்ன? 2001 கருணாநிதி கைது பண்ணிட்டாங்க. ஆமாம், கருணாநிதி போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. கருணாநிதி நான் ஜட்டி கூட போடலைன்னு லேடி கான்ஸ்டபிளை பற்றி சொன்னது சரியா? அதுக்கப்புறம் கக்கூசுக்கு போயிட்டு அங்கேருந்து மாறனுக்கு ஃபோன் போட்டு மாறன் வந்தது, இந்த கதையெல்லாம் நடந்தது. அப்புறம் ஐயோ கொள்கிறாங்களே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கருணாநிதியை கூப்பிட்டு போய் கட்பணியன் முண்டாபணியன் கைலியோட கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க சரியா? உட்கார வச்சு அங்கேருந்து போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ ஜெயிலில் வச்ச உடனே கருணாநிதி அதுக்கப்புறம் இப்போ வெளியே எப்படி வருகிறார்? முதலமைச்சருடைய கருணை அடிப்படையில் வெளியில் வரார். அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கருணை அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இதுதான் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது சரியா? அவர் அதுக்கப்புறம் தான் பிணை இணையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. என்னென்னா முதலமைச்சருடைய கருணை அடிப்படையில் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார். செல்வி ஜெயலலிதா போட்ட பிச்சை கருணாநிதி வெளில வந்தது சரியா? அப்படி வெளில வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு கூட்டம் கூட்டுறாங்க, பேரணி. இந்த பேரணி மெரினா கடற்கரையில் முடியும், பல்லாவரத்தில் ஆரம்பிக்கும், மரீனா கடற்கரையில் முடியும் சென்னையில். பல்லாவரத்தில் இந்த கூட்டம் இறங்கிடுச்சு. இந்த கூட்டம் வரத்துக்கு முன்னால் இவர் கடிதம் எழுதுகிறார். உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே எழுக வருக அப்படின்னு சொல்லி இவர் எழுதுவார் இல்லையா? இந்த மாதிரி எழுதுறார். இதில் எழுதும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, உடன்பிறப்பே வா, ஆயுதம் ஏந்தி வா, பிராக்கெட்டில் அறிவாயுதம், அருவாள் கம்பளோட வான்னு சொல்கிற நீ சரியா? இதெல்லாம் கோடுவேர்டு அக்செப்டட் அப்படின்னு உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் அதே மாதிரி வந்தாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரம் நடந்தது. கலவரத்தில் ஒரு 5 பேர் 6 பேரோ செத்து போனாங்க. அப்படி செத்துக்கிட்டு இருந்த ஒருத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் நேராக வந்து மேடைக்கே கூப்பிட்டு வராங்க. எவனாவது ரத்தம் சொட்ட நான் கேட்குறேன், இதே ஸ்டாலின் ரத்தம் சொட்ட விழுந்திருந்தா, இல்லை இதே உதவாநிதி ரத்தம் சொட்ட விழுந்திருந்தா, நீ இப்படி தான் மேடையில் கொண்டு வந்து காமிப்பியா? ஹாஸ்பிட்டல் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. கோமாவில் இருந்த கருணாநிதி என்ன
சுயநினைவெல்லாம் விட்டு கோமாவில் இருந்த கருணாநிதியை கொண்டு போய் காவேரி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு துர்கா அலோவ் பண்ணல, மேலேயே வச்சு முடிச்சிடலாம் மேட்ரு அப்படின்னு நினச்ச பொழுது அதெல்லாம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயே ஆகணும்னு அழகிரி வந்து மேல் மாடியிலேருந்து கீழே இறக்கிட்டு வர்றார். கோல்மாலபுரத்தில் மேல் மாடிலேருந்து கீழே இறக்கிட்டு வர்றாருல, நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல அந்த கட்சியை. இந்த கோமாவில் இருந்த இழுத்துட்டு இருந்த கருணாநிதியை கூட காவேரி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் உயர் ரக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கள. தொண்டை மட்டும் என்னடா தப்புன்னா, ரத்தம் சுடுது, மண்டை உடஞ்சிருக்கு, ரத்தம் சுடுது, உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் நேர மேடைக்கு கூப்பிட்டு போய் அந்த மேடையில் நிற்க வச்சு நீ வந்து இதை பாருங்கள் எப்படியெல்லாம் அராஜகம் நடக்கிறது அப்படின்னு காட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? உன் குடும்பத்தில் இருக்கவன நீ செய்வியாத? இல்லைங்க, இப்போ இதே முதலமைச்சர், இதே ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே ஏர்போர்ட்டில் என்ன கன்றாவியை கொண்டு வந்தான்னு தெரியல, டில்டோ கொண்டு வந்தானா என்னன்னு தெரியல. யார் அந்த இவன் இன்பநிதி, அவன் என்னத்தையே கொண்டு வந்துட்டான். அவன் என்னத்தையே கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டான். சரியா? இவர் போகிறாரு வீட்டுக்கு கூட்டு வரத்துக்கு, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இவர் இங்கேருந்து போகிறார். இந்த உதவாக்கரைக்கு பிறந்ததை கூட்டு வரத்துக்கு, பேரனை கூட்டு வரத்துக்கு இவர் போகிறார் ஏர்போர்ட்டில். சிஎம்மோட கான்வாய் திரும்பி ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டு வர்றார். சரியா? உன் பேரனுக்கு ஒரு சின்ன ஏர்போர்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனைன்னொடனே நீ போகிறையே, கான்வாயே திருப்பி நீ போகிறையே, அவன் கட்சி தொண்டன் உயிருக்கு போராடிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். அவனை கூட்டு வந்து மேடையில் வச்சுக்கிட்டு அவனை வச்சு நீ விளம்பரம் பார்த்து நீ ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறியே, அசிங்கமாக இல்லை? அப்படி ஓட்டு வாங்கி அந்த தொண்டன் எவனாவது ஒருத்தனை நீ அமைச்சராக்கியிருக்கியா? அங்கே தான் நான் கேட்கலான்னு வரேன். நீங்கள் அரசியல் ரொம்ப நாளாக விட்டு நோக்கி கவனிச்சுட்டு இருக்கவர், ஒரு பெரிய பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இது முதல் முறை அது முதல் முறைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நடந்துருச்சு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தவறான தகவல்கள் சிலது வந்து பரப்பப்படுது. ஆனால் பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அமைச்சரவையில் வந்து சேர்த்தது மட்டும் இல்லாமல், ஒரு பிராமணர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா HRNCயில் வந்து மினிஸ்டராக கொடுத்தது இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மரியாதையை ரெக்கக்னிஷனே வழங்கப்படாத விசிகேவை மந்திரி சபையில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. முஸ்லீம் அமைப்புல இருந்து ஒருத்தர் மந்திரி ஆக்கிட்டாங்க. இனிமேல் திமுக பக்கம் அவங்க போறதுக்கான வாய்ப்பே இல்லை. நியாயமான விமர்சனங்களே வைக்கிறேங்க. விமர்சனம்னா வாதம்னு வந்துட்டா வாதம் தான். இல்ல திமுக அரசியலே உடைச்சு விட்டாங்க. விமர்சனம்னு வந்தா விமர்சனம் தான். சரியா? இப்ப நீங்க வந்து சொல்லக்கூடிய இன்ஸ்டால போடுறாங்க, அதுல போடுறாங்க, நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க என்னடா எகத்தாளமா எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தீங்க? கருணாநிதியெல்லாம் நீலாம் படிச்சிருக்க முடியுமா? கரெக்ட். அல்ல நான் என்ன பேச்சுக்கள்லாம் என்ன, இவங்களுடைய யூடியூப் சேனல்லாம் எடுத்தீங்கன்னா கருணாநிதியெல்லாம் நீ டாக்டராக இருப்பியா? கருணாநிதியெல்லாம் நான் இன்ஜினியராக இருப்பியா? ஏன்னா கருணாநிதி குடும்பத்தில் எவனாவது உழைச்சி வச்சுருக்கானான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. கருணாநிதி வசனம் எழுதி சம்பாதிச்சாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அமைச்சரானார், அதுக்கப்புறம் முதலமைச்சரானார், அது எதிர்கட்சி தலைவராக இருந்தார், போட்டவர். சரியா? இதில் கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதி தவிர்த்து வேறவனாவது நேர்மையாக அவனுடைய சொந்த திறமையின் அடிப்படையில் உழைச்சி சம்பாதிச்சோம்னு எவனா ஒருத்தனை காமிக்க முடியுமா? நீ இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, திமுக எதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, முஸ்லீம் அமைப்புகளை வச்சு, அப்புறம் வந்து இப்போ வந்து ஆமாங்க, நீ இது எல்லாத்தையுமே டிவிக்கே உடைச்சிருச்சுல. ஆமாம், நீங்கள் ஸ்டாலின் 2.0ன்னு காமிச்சிங்க. அவங்க ரொம்ப தெளிவாக நாங்கள் திமுக 2.0 போடா அப்படின்றாங்க. சரியா? இப்போ என்ன, நீ வந்து மதச்சார்பற்றன்றார் யார்? மாதவ அர்ஜுன் சொல்கிறார் மதச்சார்பற்றில் முஸ்லீம் லீக் எப்படி வருது? பேர்லேயே முஸ்லீம்னு இருக்குது. அவன் வேட்பாளர் முஸ்லீம் தவிர வேறு யாரும் நிறுத்தது கிடையாது. சரியா? அப்போ அந்த இடத்துல அடிபட்டு போகுது. அடுத்து இது பிராமணரை நாங்கள் வந்து அறநிலைத்துறை, அறநிலைத்துறையே ஒரு சட்டத்துக்கு புறம்பானது, அன்கான்ஸ்டியூஷனல். சட்டத்திற்கும் அரசியல் சாசனத்திற்கும் புறம்பானது அறநிலைத்துறை. இதில் பிராமணன் உட்கார்ந்தா என்ன, முதலியார் உட்கார்ந்தா என்ன, பறையர் உட்கார்ந்தா என்ன, தேவேந்தர் உட்கார்ந்தா என்ன, முத்திரையர் உட்கார்ந்தா என்ன, யார் உட்கார்ந்தா என்ன? அப்போது இந்த 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 விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதையே நான் வெறுக்கிறேன். இது யார் செஞ்சா என்ன, திமுக செஞ்சா என்ன, தாவேகா செஞ்சா என்ன, அதிமுக செஞ்சா என்ன, யார் செய்தாலும் இது தவறு தான். சரியா? ஆனால் திமுக செய்ததை விடவா தாவேகா செய்து விட்டது? இல்லை, ஆக்சுவலாக திமுகவுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்களே. இனிமேல் அவங்க பண்ணுறதுக்கான அரசியலே அவ்வளோ இல்லாத மாதிரி பண்ணிட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு இவ்வளோ நாள் ஊரை ஏமாற்றிட்டு இருந்தீங்க. உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு இதான் வித்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட அதிகமாக வித்தை காட்டுறான். ஃபேஸ் பண்ணு, புலம்பாத. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட். நீங்கள் அதிமுகவை பார்த்து இப்போ என்னட்ட எல்லாரும் கேட்குறாங்க, அதிமுகவை பேசணும். நான் என்ன பேசுறதுக்கு இருக்குது? அதிமுக என்பது ஜனநாயக ரீதியாக அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. நான் யார் வரலாம் மேலே அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜனநாயகத்தில் நடக்கக்கூடியது தான்.
எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது வேற விஷயம். இவன் சண்டை போடுறதே எனக்கு பிடிக்கல. பட் சண்டை போடாமல் எப்படி தீர்வு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். அட்லீஸ்ட் சண்டையாவது போடுறாங்க. நீ என்ன பண்ணுற? நீ வந்து வீடியோ போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ஆள் தான் வெற்றி பெற்றார். என்ன இன்ஸ்டாகிராம் ஆள் தான் வெற்றி பெற்றாரு? நீங்கள் இன்ஸ்டா பேமெண்ட்டு கொடுத்து வெற்றி பெறணும்னு நினச்சிங்க. 5000 ரூபாய் கணக்கில் போட்டு விட்டார். மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது 5000 ரூபாய் போட்டால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க உனக்கு? யார் பணத்தை எடுத்து கொடுக்குற? உன் சொத்தை எடுத்து கொடுக்குறியா? நீ இவ்வளோ திருடினியே, இவ்வளோ வருஷம் திருடினியே, உன் குடும்பம் திருடியிருக்கே, பல லட்சம் கோடி திருடியிருக்கே, அதுலேயும் எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை, எங்கள் பணத்தை நீ கடன் வாங்கி எடுத்து நீ கொடுக்குற, எங்களுக்கே கொடுக்குற. சரியா? இது மாஸ்டர் ஸ்ட்ரோக். அடுத்து கூப்பன் கொடுத்துருவோம், ஜெயிச்சிடலாம். அடுத்து மூக்குத்தி, கொலுசு இதெல்லாம் கொடுத்து ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் நீ மக்களை சிறுமைப்படுத்துவதற்காகவும், மக்களை நீ வந்து, அதாவது நீ மக்களை எப்படி பார்க்குற அப்படின்னா, இவர்களுக்கு 2000 ரூபா மூக்குத்தியும் 2000 ரூபா கூப்பனையும் கொடுத்துட்டா, இல்லை 8000 ரூபா கூப்பனை கொடுத்துட்டா, நாம் 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி திருடலான்னு நீ நினச்ச. அதுக்கு மக்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்படின்னும் பொழுது அந்த கோவத்தை நீ எல்லார் மேலேயும் காட்டுற. மக்களை போய் சொல்ல முடியல உன்னால். அதனால் என்ன பண்ணுற மாறாக இன்ஸ்டாகிராமால் வெற்றி பெற்று விட்டார்கள். பொய் சொல்லி வெற்றி என்ன பொய் சொல்லி வெற்றி பெறுவது அப்படின்றதுக்கு ஆரம்ப புள்ளியே நீங்கள் தான்டா. காசு கொடுக்கறதுக்கும் இவங்க தான். காமராஜருடைய வாடகை வீட்டை பாருங்கள், மாளிகையில் தங்குகிறார் காமராஜர்னு அதை முரசொலியில் முதல் பக்கமாக போட்டு காமராஜருடைய வாடகை வீட்டை போட்டு ஓட்டு சேகரித்தது யார்? திமுக தானே. எவ்வளவு மோசமாக விமர்சிக்க முடியுமோ அத்தனை விமர்சனங்களும் வைத்தது திமுக தானே. பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக. நீ மற்றவங்களை பார்த்து சொல்கிறத உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு சரியான கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. இந்த நேரத்தில் எனக்கு கடைசி கேள்வி உங்ககிட்ட. என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் அவ்வளோ மீடியா வெளிச்சம், அத்தனை பிரயாணங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய கையெழுத்துகள், ஷூட்டிங், இதில் மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்டாலின் அவர்கள் இப்போ வீட்டில் இருக்கப்போ அவருக்கு ஒரு போர் அடிக்கும்ல. ஸோ அவரோட பாஸ்ட் டைமாக நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இதை துர்கா மேடத்தோட உட்காந்து பல்லாங்குழி விளையாட சொல்லுங்க. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, இதை ஒரு சஜஷனை ஏற்றுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையுடன் கிஷோர் அவர்களே மிக்க நன்றி. நன்றி.